இல்ல சார் இதான் சார் தப்பு. இதுதான் சார் சொல்லக்கூடாது. அதுதான் சார் சொன்னேன் நான். உட்காருங்க சார். இதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்த சீசன்ல இதான் மொக்கையா போயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேத்து தலைவர் கேட்ட கேள்வி எல்லாம் பாக்குறப்போ மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. ஒருத்தர் கூட விடல, எல்லாரையும் புடிச்சு லெஃப்ட் ரைட்னு வாங்கினாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க, விஜய் சேதுபதி ஏன் இவ்வளவு அக்ரஷனோட நடந்துக்கிறாரு, அவருக்கு ஷோவே பண்ண தெரியல அப்படி இப்படின்னு. பட் மக்களே, கேள்வி கேட்டா ஏன் இப்படி கேட்கறான்னு சொல்றது, கேள்வி கேட்கலனா அவங்கள ஏன் கேட்கலன்னு சொல்றது, இது ரெண்டுத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் ஒரே வழி. எல்லாரையும் கேள்வி கேட்கணும். அப்படின்னாப்பா கேள்வி கேட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வரிசையா வரேன். பட் வந்த உடனே ஒரு டிஸ்க்ளைமரை போட்டார். இந்த வீட்டுக்குள்ள வர்றவங்க எல்லாருமே எல்லா ஆடிஷனும் முடிச்சு எல்லா டெஸ்டும் எடுத்து எல்லாத்துலயும் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உள்ள வருவாங்க. சோ அப்படி வர்றவங்களுக்கு ஒரு சில ட்ராமா எல்லாம் இருக்கும், அதெல்லாம் போக போக சரியாயிடும் அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாரு. எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே. இது எதுக்கு தெரியுமா? நந்தினி வெளியே போனாங்களா முந்தா நேத்து, அவங்களுக்கு எல்லா டெஸ்டும் எடுத்தோம், அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எல்லாத்தையும் பார்த்தோம், அதெல்லாத்துக்கும் ஓகேன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க உள்ள அமிச்சோம் அப்படின்னு ஒரு போட்டுருணுமா இல்லையா? ஏன்னா பின்னாடி ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க. இங்க பாத்தீங்களா, நம்ம சேதன் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் அவரா சொன்னதா, நாங்க அவர் காதுல சொல்லி அவர் உங்கள்ட்ட சொன்னது அப்படின்னு பின்கூட்டியே எஸ்கேப் ஆவறதுக்கு முன்கூட்டியே போட்ட பிட். கவிதை மாதிரி இருக்குதுல்ல. அடுத்து இவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு வாதம், நாங்கலாம் பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ள நீங்க சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்லாம் தெரியல. பட் இங்க இருந்தா நமக்கு காமிச்சாங்க. மொத்தத்துல ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜே என்ன பண்ணாரு, ஏஞ்சி நின்னு பேசிட்டு இருந்தாரு. இங்க பாருங்க என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த சுபிக்ஷா ஏஞ்சி அவங்களோட பாயிண்ட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே காண்டான இந்த எஃப்ஜே ஒரே அடி அந்த கிளாஸ் மேல, அதுவும் பயங்கரமா கோவம் வந்து. ஆனா இந்த சுபிக்ஷா பயப்புள்ள அப்பவும் மதிக்கலையா, நீ ஏதாவது கத்தின்னு கடை அப்படின்னு கண்டுக்காம பேசினே தான் இருந்தாங்க. ஏன்பா தம்பி டிஜே, சாரி எஃப்ஜே, அடிக்கிறதா அடிக்கிற, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அடிச்சு உடையிற மாதிரி அடிக்க வேண்டியது தானே. அது எப்படிப்பா உனக்கு கைக்கும் வலிக்காம கிளாஸும் உடைக்காம பார்த்து பக்குவமா அடிச்சுக்கிற? சீசன் 3 எல்லாம் முகேன் எப்படி அடிப்பாரு பார்த்தல, அடிச்ச உடனே அந்த இடம் ஓட்ட போட்டுக்கும், அந்த மாதிரி அடிக்கணும் அடுத்த தடவை. ஓகே ஓகே. அப்படி என்ன கோவப்பட்டு கொந்தளிச்சு சொல்ல வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களை ஏதாவது நொய் நொய்னு சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, எங்களால வெசல் வாஷிங்லாம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்ல வந்தாரு. அதை கொஞ்சம் ஆக்ரோஷமா சொல்றதுக்கு காரணம் என்னன்றது உங்களுக்கு இன்னுமா புரியல? ஏன்னா அங்க பிக் பாஸ் சீசன் 7ல பூர்ணிமாவோட தங்கச்சி உட்கார்ந்திருக்காங்கல்ல, அதனாலதான். எது பூர்ணிமாவோட தங்கச்சியா? எங்கடா? யார் அது அப்படின்னு கேக்குறீங்களா? வேற யாரு, நம்ம ஆதிரை தான். ஏதாவது சொல்லணும்னு சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுறேன் பாத்தீங்களா, இதுதான் உங்க ஃபேமிலி. அதுல கருப்பு சொக்கா போட்டு ஒருத்தங்க நிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் ஆதிரை. கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இப்போ சொல்லி கொடுத்து அமுச்சு விட்டுருப்பாங்க தங்கச்சிய. இப்ப புரிந்ததோ? அடுத்து நம்ம திவாகர் ஒரு ஓரமா உட்காந்து பார்வதி கூட டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப வந்து கம்மு, அண்ணே சாரிண்ணே, என்ன மன்னிச்சிருண்ணே, நேத்து நான் அப்படி பேசிருக்க கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ, எப்பா போப்பா அப்படியே சும்மா சாரி கேட்க வந்துட்டாரு. எப்பா சாமி வேணாம்ப்பா ஆள விடு அப்படின்னாலும் கேமரா முன்னாடி பதிவு பண்ணியே ஆகணும்ல, அதனால நீங்க நான் பேசுறது கேட்கல அப்படின்னாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கும் உங்களோட பேசலாம் விருப்பம் இல்ல. அப்புறம் என்ன நீங்க வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள செட் ஆகல, பேசாமலே இருந்துருவோம். ஆனா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். நந்தினி போறதுக்கு முன்னாடி அவர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க பேசுறதுல இருந்து கண்டென்ட் எடுத்துட்டு இருந்தாரு. அதனால ஏஞ்சி போ சொன்னேன். என்னடா இது, எப்படா இதெல்லாம் நடந்துச்சு? நான் வீட்லயே தானே இருந்தேன், பார்க்கவே இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் 1 hour ஷோல நேத்து காட்டல, 24/7ல ஓடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜெனி நேத்து வீடியோல சொல்லிருப்பாங்க, நம்மளோட இன்னொரு சேனலான ராகேஷ் ஜெனில, அதுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த அளவுக்கு திவாகர் தள்ளுறாரு அப்படின்னா, மென்டல்னு சொல்லிருக்காரு, பைத்தியம்னு சொல்லிருக்காரு, நல்லா தானே சொல்லிருக்காரு. அப்புறம் இத வரவேறுங்க. அதுக்கு மேல கையை புடிச்சு இழுக்கிறது, யோ எந்திரியா வாயா போயான்றது, இதெல்லாம் பண்ணிருக்காரு சேர்வால். அப்படி இருக்கிறப்போ நம்ம வாட்டர்மெலன் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தானே. இதுவே வேற யாராவது இருந்தாங்கன்னா, யாரு மேல கை வைக்கிற அப்படின்னு கழுத்தாமட்டையிலே வச்சிருப்பாங்க. சரி கிளம்பு. ஏதோ நம்ம தர்பூசணி அப்படிங்கறதுனால அந்த காலத்துல பொண்ணு பார்க்க வர்றப்போ பொண்ணுங்க வெக்கப்பட்டுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பிப்பாங்கல்ல, அந்த மாதிரி திரும்பிக்கிட்டாரு. இதுக்கு அப்புறம் நான் உன்னை கூப்பிட்டா கூட நீ இந்த பக்கம் திரும்ப கூடாது ராஜ். இப்பதான் நம்ம பாருவோட என்ட்ரி. எதுக்கு வளவலன்னு பேசிட்டு இருக்க, என்ன விஷயமோ பாயிண்ட்டுக்கு வா அப்படின்னு உடனே, என்னதான் இருந்தாலும் இப்படி நான் பேசிருக்க கூடாது, நேத்து சாரி கேட்கலாம் தான் வந்தேன். சாரி வேணாம்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ கிளம்பு. நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, என்னோட மன நிம்மதிக்காக கேட்டேன். ஓகேவா உங்களுக்கு? நானா உங்க மேலேயும் தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணலையா? பாவனே பிக் பாஸ் விட்டே போயிட்டாங்க பாருங்கண்ணே அப்படிலாம் சொல்றதை கேட்டு முறைச்சு கடுப்புல பாத்துட்டு இருந்தாங்க பாரு. எப்பா நீ பாவம் பாக்குறது எனக்கு புரியுது, அவருக்கு தான் இப்ப பேச பிடிக்கல, வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்வதி மேல ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சு. இப்பதாமா கரெக்டா பேசிருக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தான் எல்லாத்தையும் இந்த பீஸ் இப்ப பண்ணிட்டு இருக்குது. அதை கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணி பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலா அவர் பேசுறதெல்லாம் கேட்ட உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அவ்வளவு கடுப்பா பேசினாங்க.
சரி அதோட முடிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. நான் நேத்தே சொல்லிருக்கேன்ல, நீ சொல்றது பெரிய வார்த்தை இப்பெல்லாம் யூஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ தலைவர் கண்ணாடி பார்த்து ஹேர் ஸ்டைல கரெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த ஹீரோயிஸ்டர்லாம் வேற யார்ட்டையா போய் காட்டு, இங்க வேணாம் அப்படின்னவும் நான் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பண்றது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பிறந்ததுல இருந்து இப்படிதான். ஏச்சி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏய் இங்க பாரு, யார பார்த்து ஏய் சீங்கற, இந்த வேலைலாம் என்கிட்ட வேணாம், ஏற்கனவே உன் மேல செம்ம காண்ட்ல இருக்க நீ பண்ணதுல, தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட வந்து பேசாத அப்படின்னு மூஞ்சி மேலே சொல்லிட்டாங்க. ஒரு நார்மல் பையன் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவான், ரொம்ப ஓவரா தான் பண்ற, நீயாச்சு உங்க அண்ணனாச்சு அப்படின்ட்டு போயிருப்பான்ல. ஆனா நம்ம கம்ரு நான் நல்லவன் அப்படின்றத கேமரால காட்டணுமா இல்லையா, அதுக்காக அப்படிலாம் ஒண்ணு ஹீரோயிசம்லாம் காமிக்கல. என்ன மச்சான் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற நம்ம கலையரசனை பார்த்து கேக்குறாரு. என்னவோ இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து குஷி படத்துல வர்ற ஜோதிகா விஜய் மாதிரி பிறந்ததுல இருந்தே ஒன்னா சுத்திட்டு இருந்த மாதிரி. இல்ல மச்சான், மொத்தத்துல இந்த பீஸுக்கு பேசவும் தெரியல, பேசினதை வச்சு நான் தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணவும் தெரியல. அதனாலதான் மொத்த வாரத்திலே ஏகப்பட்ட பல்ப் வாங்குச்சு நம்ம சேதன் கிட்ட. அதெல்லாம் பின்னாடி பாப்போம். அடுத்து நம்ம பூர்ணிமாவோட தங்கச்சியை எஃப்ஜேவை மடியில படுக்க வச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்துல இந்த ரெண்டு பீஸுங்களும் நம்ம ஸ்கூலு காலேஜ் எல்லாம் கலாய்க்கிற மாதிரி, ஓஹோ கதை அப்படி போகுதோ, அங்க பாருடி அவன் மடியில இவன் படுத்திருக்கான், கதை அப்படி போகுதுடி அப்படின்னு பொருளி பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஆதிரை, எனக்கே எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்க, அதினும் உனக்கே எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இவரும் கேட்க, இந்த அம்மாக்கு கோவம் வந்து ஏஞ்சி போக ட்ரை பண்றாங்க. ஆனா அப்படியே இழுத்து உட்கார வச்சு வண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, என்ன பண்றாருன்னு மட்டும் பாருங்க. இப்பதான் தப்பா தெரிஞ்சு ரெண்டு பேரும் இனிமேல் இந்த காலேஜ்ல இது மாதிரி குடுக்கற வாங்கல இருக்கப்படாது. இது இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்துட்டான். நல்லா இருந்துச்சா? ரைட். இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. வந்து 4-5 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள சின்ன ஜெசிங்க அப்படிதான் இருப்பான், கண்டுக்க. இப்ப நம்ம சேதனை என்ட்ரி வந்த உடனே வணக்கம் சொன்னாரா, அதை பார்த்த நம்ம தர்பூசு ஏஞ்சி நின்னு ஹார்ட் கொடுத்தாரு. அதை பார்த்த ஆடியன்ஸும் ஒரே கரகோஷம், அடப்பாவீங்களா அதுக்குள்ளேயே ஆர்மியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோமா. இதுவே நம்ம ஆண்டவரா இருந்தா எல்லாம் உங்களுக்காக தான் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஆக்ஷன்லயே காமிச்சிருப்பாரு. ஆனா நம்ம சேதனை இப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னு நீங்க கை தட்டுறீங்க, இந்த மாதிரி கை தட்டி அவருக்கு எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு உடனே உள்ள இருக்கிற பீஸுங்கெல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது வன்மம், வேற டிபார்ட்மெண்ட், அதுக்கெல்லாம் பின்னாடி வருவோம். பட் இருந்தாலும் என்ன வேணா நீ சொல்லிக்க, நான் சிரித்து கொண்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சா இருப்பாருங்க. அது ஒரு தெய்வீக சிரிப்பு. டேய் என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற. நெக்ஸ்ட் வந்த உடனே யாருப்பா வீட்டுல மாயா, துஷாந்த், அப்புறம் சுதாகர் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் திரும்பி திரும்பி பார்த்தாங்க. அப்படி யாரும் இல்லையா சார், ஏன் கேக்குறீங்க? இல்ல இந்த பிரவீன் காந்தி சாரு மாயா துஷாந்த் ஏதோ சொல்லிட்டே இருக்காரு, அதனாலதான் கேட்டேன். இந்த கன்ஃபியூஷன் இங்கேயே கிளியர் பண்ணிடுவோம், அதனால எல்லாரும் அவங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு உடனே எல்லாரும் கை தூக்கி ஏஞ்சி நின்னு அவங்க பேரை சொல்லிட்டு இருந்தாங்க. பண்ணி பண்டாரம் பூனமணி பாம்பு. ஆனா இந்த ஆதிரை மட்டும் உட்காந்துக்கிட்டே சொன்னாங்களா, ஏன் நின்னுட்டு சொல்ல முடியாதா? உங்களை மாதிரி 4 பேர் ஏஞ்சி நின்னு சொல்றாங்க, ஓகே இது ஓகேவா? என்ன மாடுலேஷன் இது? நான் நார்மலா தான் சார் சொன்னேன். அப்ப என்ன எனக்கு நார்மலா கேட்கலையா? உங்களுக்கு முன்னாடி சொன்ன 4 பேருமே ஏஞ்சி நின்னாங்க, நீங்க ஏஞ்சி நிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல, ஆனா ஏன் ஏஞ்சி நிக்கல அப்படிலாம் சுத்தி சுத்தி கேட்டாரு. அதுல இருந்து என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னா, இதுவே கமல் சாரா தான் ஏஞ்சி நின்னு சொல்லிருப்பல்ல, நான் மட்டும் நான் உனக்கு தொக்கா, மத்தவங்க எல்லாம் நிக்கிறப்போ உன்னால நிக்க முடியாதா அப்படின்றத மைண்ட்ல வச்சு கேட்டாரா, இல்ல உண்மையிலேயே மத்தவங்க எல்லாம் ஏஞ்சி நிக்கிறப்போ இவங்க மட்டும் ஏஞ்சி நிக்க மாட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆட்டிடியூட் அப்படின்னு நினைச்சு கேட்டாரான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி இந்த வீட்டுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் வாரத்துல சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் நான் என்டர்டெயின் பண்ணேன், நான் ஒரு சில கலைகள்லாம் சொல்லி கொடுத்தேன், வீட்டை ஜாலியா வச்சுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம காந்தி, நான் கருத்தை சொல்லி கொடுத்தேன் சார், கான்பிடன்ஸை சொல்லி கொடுத்தேன் சார், முக்கியமா பெண்களுக்கு. அது என்ன முக்கியமா பெண்களுக்கு அப்படின்னு நம்ம சேதனை கேட்க, ஆமா சார் கல்யாண மேட்டர் பத்தி பேசினாரு, அங்க அவர் பேசுறது எனக்கு தப்பா தோணுச்சு, ஒரு மாதிரி பெண்களை டாமினேட் பண்ணி பேசுற மாதிரி ஃபீல் ஆச்சு, அங்கேயே நான் அவர் ஸ்டாப் பண்ணிருக்கேன் சார். அப்படியாமா? உட்காருமா. அடுத்து கென்னி நீங்க சொல்லுங்க. சார் கெமி சார். சாரி சித்தப்பா, காலைல பல்லு வளர்க்கல வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. பாத்தீங்களா எனக்கே ஸ்லிப் ஆகுது அப்படின்னு சமாளிச்சிட்டாரு. ஐயா உங்கள மாதிரி தானே ஐயா மத்தவங்களுக்கும், அவங்களுக்கு ஸ்லிப் ஆனா மட்டும் தப்பு, நீங்க மட்டும் ஸ்லிப் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. ஆனா அவர் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தாரு, அதோட இன்னைக்கு தான் வராரு, உள்ள இருக்கிற பீஸுங்களுக்கே ஒன்னும் தெரியல அப்படின்றப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு? நல்ல வேலை கெமியே கென்னின்னு சொன்னாரு. சுனிதான்னு யாராவது வீட்டுக்குள்ள இருந்திருந்தா என்னங்க
நீ ஒண்ணும் சொல்ல போ. பட் கெமியும் என்ன சொன்னாங்க, சார் அவர் சொல்ற கருத்து எல்லாம் ஓகே, ஆனா பொதுவா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பெண்களுக்குன்னு மட்டும் ஒன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றது கேட்ட நம்ம சேதன, இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் எல்லாருக்கும் காமனா சொல்லணும். அதை தாண்டி நீங்க ஒன்னு சொல்றீங்க அப்படின்னா உங்க கருத்தை திணிக்கிறீங்க, அது மத்தவங்களால ஏத்துக்க முடியல, அதை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு உடனே வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை இல்லையா, அண்ணன் உன்னை விட பெரியவன் இல்லையா, அண்ணனை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி பரிதாபமா மூஞ்ச வச்சு பார்த்துட்டு இருந்தாரு. அவசரப்படாத காந்தியே, இதுக்கே எப்படின்னா எப்படி, பின்னாடி இன்னும் நிறைய சம்பவம் இருக்கு, அப்போ ஃபீல் பண்ணிக்கலாம், உட்காரு அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. நல்ல வேளை நம்ம ஒரு பெரிய அதிகாரிங்கனால ஆப்பாயிட்டான். அதுக்கப்புறம் மத்தவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ ஆதிரை மட்டும் மூஞ்ச தூக்கி முன்ன வச்சிருந்திருக்காங்க போல இருக்கு. என்னமா ஆதிரை, எதுக்கு மூஞ்ச தூக்கி எப்படி வச்சிருக்க, பர்சனலி இதையும் மிக்ஸ் பண்ணிக்காதமா, நீ ஒருவேளை கோச்சிக்கிட்ட கோவப்பட்ட அப்படின்னா அது எதிராளிக்கு பாதிப்பு இல்ல, நமக்கு தான் பாதிப்பு. கோவப்படுவியா? நோ சார், நல்ல பிள்ளை, உட்காந்துக்கோ அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சிட்டாரு. நல்ல பாப்பா. அடுத்து அரோராவை பார்த்து, என்னமா வீட்டுக்குள்ள பேசவே மாட்ற, எப்ப பார்த்தாலும் ஒளிஞ்சிக்கினே இருக்க, ஏன் மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்கறப்ப நீ கை தூக்கல, தூக்கி பதில் சொல்லிருக்கணும்ல. இல்ல சார், பிக் பாஸ் சூட் ஆளுங்களை மட்டும் தான் கேள்வி கேட்கறீங்க போல இருக்கு, முடிச்சுட்டு எங்க சூப்பர் டீலக்ஸுக்கு வருவீங்க அப்படின்னு நினைச்சோம். ஏமா திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் சூப்பர் டீலக்ஸ் பிக் பாஸ் ஊடு எல்லாம், பட் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில எல்லாம் ஒரே ஊடு. புரிஞ்சதா? சரி சொல்லு, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன், எல்லாரும் கூடயும் பேசியிருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போமா, ஏன்பா அப்படியா அப்படின்னு கேட்டதுக்கு பின் டிராப் சைலன்ஸ்ல இருந்தாங்க எல்லாரும். பாத்தியா, யாருக்குமே நீ பண்ணது தெரியல, உட்காரு அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. இதுக்கே போய் என்ன திட்டாரு, நான் எல்லாத்தையும் பேசிட்டு தானே இருந்தேன், என்ன ஏன் இப்படி திட்டினாரு, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா இப்படி எல்லாம் பார்த்தா இந்த ஷோ முடிஞ்ச உடனே கமருதீன்லாம் ஓட்ட போட்டு எலி மாதிரி இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் ஏஞ்சு ஓடி இருக்கணும், உன்னை ஒண்ணுமே சொல்ல, அதுக்கே இப்படி மூக்கால் அழுதுகிட்டேன், என்ன விஜய் சேதுபதி இப்படி சொல்லிட்டாரு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. போக போக இவர் ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, அப்பெல்லாம் என்னமா பண்ணுவ, இப்படியே பேசினா நாங்க செத்துருவோம்பா, செத்து கூட போங்கடா. நெக்ஸ்ட் துஷார்ட்ட கேட்டுட்டு இருக்கிறப்போ அவரோட கதையை அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ நம்ம கமருதீன் கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டாரு. இவனுக்கு இதே வேலையா போச்சு, அன்னைக்கு கதை சொல்றப்ப இப்படிதான் கொட்டாய் விட்டான், இருறா உன்னை இப்பயே பிடிக்கிறேன், ஏ கமருதீன் எதுக்குப்பா கொட்டாய் விட்ட அப்படின்னு கேட்டதுக்கு, சார் 3 நாளா தூங்கல, அதனாலதான் கொட்டாய் வந்துச்சு அப்படியா அப்படின்னு அவரும் கொட்டாய் விட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்து என்ன தெரியுமா கேட்டாரு, தண்ணி பிடிக்க சொன்னா போய் குப்புற பெட்ல படுத்துட்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த பார்வும் வாட்டர் மெலனும் ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. சரி விஷயத்துக்கு வருவோம். மாங்குன்னு தண்ணி பூச்சது சபரி, அப்படி இல்ல சார், புது இடம், பழக கொஞ்சம் டைம் எடுக்குது, ஐயோ சாரி சார், பழகுங்க, மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா சரி அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. ஏன்னா நம்ம தலைவர் எல்லாரும் கதை சொல்லிட்டு இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துட்டு மொரட்டு தூக்கம். சரி அங்க போச்சு, ஓகே, சனிக்கிழமை நான் வந்திருக்கிறேன், என் முன்னாடியே கொட்டாய் விடுற அப்படின்னா நாளை பின்ன இதை பாக்குறவங்களாம் என்ன பின்னாடி மீம் ட்ரோல் எல்லாம் போட்டு கலாய்க்க மாட்டான் அப்படின்ற காண்டு அவருக்கு இருக்கதானே செய்யும். பின்ன மூஞ்ச பார்த்தா தெரியல. சரி எஃப்ஜே நீ சொல்லு, என்னத்தை கீச்ச அப்படின்னு கேட்டதுக்கு, அண்ணே நம்மள பார்த்து ஆடியன்ஸ் எல்லாம் இன்ஸ்பயர் ஆக போறாங்கண்ணே, எது வெட்டிடுவேன்னு சொன்னியே அந்த மாதிரியா அப்படின்னு கேட்டதுக்கு, எதுக்காக அப்படி சொன்ன தெரியுமா சார், அதுக்கு இப்படி ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு லென்த்தா பேச, செஞ்சது தப்புன்னு நீ சாரி கேட்ட, அப்புறம் எதுக்குப்பா ஜஸ்டிபிகேஷனு, செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டு இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லணும், பட் நீ பண்ணதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு காரணம் கொடுக்குற அப்படின்னா நீ செஞ்ச தப்பா உணரவே இல்லைன்னு அர்த்தம். இப்ப சொல்லு, உணர்றியா இல்லையா? உணர்றேன் சார், உக்கார். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை கேட்கும் முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை அப்படின்னு போயிட்டு வந்து பார்த்தா அரோரா மூஞ்சி செவந்தது மட்டும் இல்லாம மூக்கு பொடப்பாயி அதுவும் செவந்து போயிருக்கு. என்னமா அரோரா, இதுக்கே அழுதா எப்படி, எதுக்காக நீங்க வந்திருக்க, உனக்குன்னு ஒரு பேர் வந்துருச்சு, அந்த பேரை மாத்தணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி உன் ஃப்ரெண்டு சொன்னாங்க, கரெக்டா? அப்படி இருக்கிறப்போ உங்க நல்லதுக்காக தான் நாங்க சொல்றோம்ன்றது உங்களுக்கு புரியணும். ஒரு சில வார்த்தை எல்லாம் விடுறீங்கல்ல, அதெல்லாம் விடாதீங்க. நீங்க ஷோவை முடிச்சுட்டு போறப்போ ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும், மெமரியா இருக்கும். சோ அப்படி பார்த்துட்டு அமைதியா உட்காருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதை விட்டு வீட்டுக்கு போறேன்லாம் சொல்லக்கூடாது. ஆளாளுக்கு நான் வீட்டுக்கு போறேன்னா உங்க எல்லாரையும் நம்பி தானே விளம்பர கம்பெனிட்ட எல்லாம் அவ்வளவு காசு வாங்கி வச்சிருக்கோம், அப்புறம் எப்படி நாங்க போனி பண்றது அப்படின்றது பனி ஜெய் என்டர்டெயின்மெண்டோட மைண்ட் வாய்ஸ். பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான், ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. பட் அதை டைரக்டா விஜய் சேதுபதி சார் மூலியமா சொல்ற முடியாது இல்லையா, அதனாலதான் இப்படி சுத்தி வளைச்சு சொல்றது. டியர் பிரவீன் காந்தி சார், நீங்க பெண்கள் இந்த டாஸ்க்கு வர வேணாம்னு சொல்லி ஆரம்பத்துல ஒன்னு சொல்லிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? நான் எப்ப சார் சொன்னேன்? நான் சொல்லவே இல்ல. ஏமா சுபிக்ஷா ரம்யா சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. எதுக்கு பொண்ணுங்க அவங்களால பண்ண முடியாதுன்னு சொன்னாரு சார். சார் அப்படி இல்ல, நாளைக்கு வேற மாதிரி பேர் வந்துரும்ல, பெண்களை வச்சு வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக சொன்னேன் சார் அப்படின்னு அடிச்சாரு பாருங்க அந்த பல்ட்டி.
உடனே நம்ம சேதனை காண்டாயி சார் இப்படிதான் சொல்லக்கூடாது உட்காந்துருங்க சார் அப்படின்னு உடனே புளிப்புண்டாயை சாப்பிட்ற குழந்தை மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துட்டாரு. அதான் சார் சொல்லக்கூடாது, அதுதான் சார் சொன்னேன் நான். விஷயம் உட்காருங்க சார். நீங்க ஆக்சுவலி இதுதான் சொல்லக்கூடாது. பாஸ் தனியா கொண்டு போய் வச்சு கிளின்னு கிளிங்க மனப்பூர்வமா எடுத்துக்கிறேன். ஏகப்பட்ட பல்பு வாங்கிட்டு இருக்காரோ, இதை விட பெருசா பின்னாடி வாங்குவாரு. வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கமருதீன் கிட்டையும் சபரி கிட்டையும் என்ன கேட்டாரு, தண்ணி தான் வேஸ்ட் ஆகுதுன்னு தெரியுதுல, நீங்க தூங்காம இருக்கிறதுக்கு யாரையாவது கூப்பிட்டு உட்கார வச்சு பேச விட்டுருக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு, சார் இவங்க வந்தாங்க பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஜாலியா ஃபன்னா பேசிட்டேன், அதே ஃபன்னோட பேசிட்டே உள்ள போய் படுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல, யாராருன்னு கேட்டா இந்த 5 பேர் தான் சார் அப்படின்னு கை காமிச்சாரு. சரிப்பா கமருதீன், நீ ஏதோ சொல்ல வந்தியே அது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, சம்பந்தமே இல்லாம எங்கேயோ ஃளைட் புடிச்சு எங்க போறோம்னே தெரியாம ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சார் இந்த சபரி இருக்கானே அவனுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்கான் சார். அதாவது அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ், ஆனா எங்களுக்கு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க. ஆனா அவன் ஆள் சேர்த்து வச்சு அப்படி பண்றான் சார் இப்படி பண்றான் சார் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அதாவது சபரி சொல்லாததெல்லாம் இவரா ஒன்னு எக்ஸாஜரேட் பண்ணி அவன் இப்படிதான் சொல்றான் அப்படின்றத ஃப்ரேம் பண்ணி வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆனா கேட்ட கேள்வி வேற, இவருக்கு பதில் சொல்ல தெரியாம எங்கெங்கயோ வண்டி ஓட்டுறத பார்த்துட்டு, கமரு உட்காந்துருங்க நீங்க ஒண்ணு பேச தேவையில்ல அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. ஏன்னா கேட்ட கேள்விக்கு டைரக்டான பதில சொல்லாம சம்பந்தமே இல்லாம ஓட்டிட்டு இருக்காரு. நம்ம சேதனனை போன சீசன்லயே பார்த்திருக்கோம், யாராவது டைரக்டா பதில் சொல்ல அப்படின்னாவே உட்காந்துருங்க அப்படின்னு தான் மூஞ்சில் அடிப்பாரு. உதாரணத்துக்கு நம்ம அருண் இருக்காருல்ல, அதான் கண்ணம்மா வீட்டுக்காரரு, இவனை நினைவிருக்கும் வரை மறக்க முடியுமா? அவர் தான் இதுல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கார். அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பாரு நம்ம கமரு. அதனால ஒன்னும் பெருசா ரியாக்ஷன் கொடுக்கல, இட்ஸ் ஓகே அப்படின்னு உட்கார்ந்தார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மேட்டரை சொல்ல மாட்டேனே, இந்த பிரவீன் இருக்காரே டைரக்டர் பிரவீன், அவரு கமருதீனுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் பிக் பாஸோட ரூல்ஸ் படி நாங்க வேலை கொடுக்கணும் அவங்க வேலை செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட்ல மட்டுமே இருந்தோம் சார். அதனால தான் இந்த மிஸ்டேக் நடந்துச்சு. அண்ட் இன்னொன்னு, நானுமே சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னா, சார் 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 ஒரு நிமிஷம் சார் சார் வெயிட் பண்ணுங்க, நான் அப்படியே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன் சொல்லி முடிச்சிடுறேன். சார் 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 நிறுத்துங்க சார், நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்க எங்க சார் போறீங்க, நிறுத்துங்க சார் சார் ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன் சார், தயவு செஞ்சு நிறுத்துங்க சார் சார் நான் பேசணும் சார் சார் நீங்க பேசினதுக்கு தான் சார் நான் பதில் சொல்றேன் சார் சொல்லுங்க சார். அதாவது சார் ஐயோ சார் தயவு செய்து அதாவதுன்னு மட்டும் சொல்லாதீங்க சார் அப்படின்ற ஒரு காண்டு நம்ம சேதன மூஞ்சில நல்லாவே தெரிஞ்சு. வெளியெல்லாம் கேக்குதா, அவருக்கே கேட்டிருக்கோம். ஏன்னா இவர் டப்புனி எந்த விஷயத்தையும் சொல்லி முடிக்க மாட்டாரு. அதாவது முன்னொரு காலத்தில் அப்படின்னு ஒரு இழுக்கிறாரு பாருங்க, அங்கேயே நமக்கெல்லாம் கொட்டாய் வந்துருது. வேலை வாங்குவது மட்டுமே உங்கள் வேலை. பட் நம்ம சேது அவர்கள் என்ன சொன்னார்னா, சார் நீங்க அவங்களுக்கு வேலை செய்யுங்க அப்படின்லாம் சொல்ல, நீங்க வேலை கொடுக்கணும் அவங்க செய்யணும் அதெல்லாம் சரிதான். இப்ப தண்ணி அப்படின்றது உங்களுக்கு தேவை. அப்படி இருக்கிறப்போ உங்க டீமான கமருதீனுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சரி இப்ப இவர் படுத்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சிருப்போம்னா அப்படின்னு அங்கேயும் ஒரு இழுவையை போட்டாரு பாருங்க. தப்புன்னு நம்ம வினோத் எந்திரிச்சு, சார் எல்லா தப்பும் எங்க மேலதான் சார், நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்கணும் நாங்க பண்ணல சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மத்த எல்லா பீஸுங்களுக்கும் புரிஞ்சுது, எப்பா இதை தான் நான் எதிர்பார்க்கிறேன், பட் இதை சொல்லாம வளவலா கொலகொலான்னு பேசினே இருக்கீங்க என்பதுதான் சேதனனோட வலி, வருத்தம், வேதனை. முக்கியமா நம்ம காந்தி இழுத்த இழுவைக்கு வைக்க ஆசைப்பட்ட ஒரு முற்றுப்புள்ளி. ஆமாங்க அவ்வளவுதாங்க மேட்ரு, புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. கடைசியா ஒரு டாஸ்க், போன வாரத்துல யாரு ஆக்ஷன் கட் சொல்ற அளவுக்கு பச்சையா நடிச்சாங்க அப்படின்றவங்கள இது எடுத்துன்னு போய் மூஞ்சி முன்னாடி வச்சு டங்குன்னு அடிச்சு அவங்க பண்ணதை சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்களா. இதுல மோஸ்டா எல்லாரும் மூஞ்சி முன்னாடி போய் டப்பு டப்பு நடிச்சது யாருக்கிட்ட அப்படின்னா நம்ம பாரு கிட்ட தான். கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் அடிக்கிறப்போ கூட இட்ஸ் ஓகே தெரிஞ்சது தானே, இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா கவுண்ட் கிட்டத்தட்ட 6-7 போறப்போ மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது. அப்படியே கடைசியா நம்ம அண்ணன் நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு போனாரா, போய் உட்காந்துட்டு ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன உனக்கு தான் அழுது திரும்பி நினைச்சிட்டு இருக்கியா? நான்லாம் ஆள ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு ஆளுவேன். எல்லாரும் என்ன திட்டுறாங்க, நான் பொய் சொல்றேன்றாங்க. இதுதான் உண்மையான பார்வதி. ஆனா மக்களுக்கே என்ன பிடிக்கல, எனக்கு அழுகியா வருது, இதுக்குதான் நான் பிக் பாஸ் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு ஃபீல் பண்றதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். நினைச்சீங்களா? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. நடுவில் நம்ம கமருதீன் பாரு கிட்ட போய் ஆக்ஷன் கட் அடிச்சுட்டு திவாகரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம தலைவர் நங்குன்னு ஒண்ணு புடிச்சாரு, நேத்து நீ திவாகரை பார்த்து பைத்தியம், மென்டல், இன்னும் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லி பயன்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம கையை பிடிச்சி இழுத்திருக்க, அவர்கிட்ட தப்பா நடந்துக்க பாத்திருக்க, என்ன சொல்ற அப்படின்லாம் சொல்ல ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நம்ம கமர் கட்டு, சார் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல வந்த வார்த்தைகள் அது கொண்டு போனதுக்கான காரணம் இவர் தான் சார். இங்க பாருங்க சார், நீங்க ஒரு ஆக்டர் தானே, ஒரு ஷோக்கு வந்திருக்கோம், எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது, ஒரு பப்ளிக் ஃபிகரா இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க சார். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன்னா மறுபடியும் அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்குறீங்களே, அவர் தான் இப்படி பண்ணாரு அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு, அது தப்பு தானே? தப்பு தான் சார், இனி இப்படி பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு போட்டு அடியோ அடின்னு அடிச்சாரு. ஹலோ,
இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். பட் நான் என்ன கேக்குறேன், திட்டுறதெல்லாம் கூட ஓகே, அதுனா மேல கை வைக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த பீஸை விட குறைஞ்சது ஒரு 10 வயசு ஜாஸ்தி இருக்கும் அந்த ஆளுக்கு. அப்படி இருக்கிறப்போ கண்ணா பின்னான்னு திட்டுறதே தப்பு. நேத்து அந்த அன்சீன்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, கையை பிடிச்சி இழுக்கிறாரு, ஒரு மாதிரி தள்ளி விடுறாரு. அதெல்லாம் பாக்குறப்போ இதெல்லாம் உனக்கு தேவைதாண்டி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியா வந்த நம்ம காந்தி, சார் இப்போ உங்க டர்ன் சார், நீங்க சொல்லுங்க அப்படின்னு உடனே, சார் நீங்க கேக்குறீங்க பட் எனக்கு அந்த மாதிரி யாரையும் தோணலையே, பட் இங்க ஒருத்தர் சொல்லுமே சார். இல்ல சார் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன்னா நான் சொல்லுவேன், அந்த மாதிரி ஒண்ணு இல்லையே சார் அப்படின்னு அங்கேயே ஒரு இழுவைய போட, சார் அது எப்படி சார், ஒரு ஷோக்கு வந்திருக்கீங்க, சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, எல்லாரும் சொல்றாங்க, அது எப்படி நீங்க மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நிக்கிறீங்க, சரி இப்ப சொல்லியே ஆகணுமா, சொல்லி தொலைக்கிறேன், இந்த பார்வதி தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொன்னார். இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாமே, அதை விட்டு ஏன் சார் வரும் ஆனா வராது அப்படின்னு இழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற நம்மளோட ஃபீல் தான் நம்ம சேதனனுக்கும். பாவம், நமக்கு போட்டதே ஒரு ஆக்ஷன் கட்டு தான். கிட்டத்தட்ட அரை நாள்ல நடக்கிறது 1 மணி நேரம் 10 நிமிஷத்துல போட்டு முடிக்கிறாங்க. பட் அந்த அரை நாள் இவங்க பேசுறதெல்லாம் கேட்கணும்னா உண்மையிலேயே பொறுமை வேணும் தான். அதுலயும் முக்கியமா நம்ம காந்தி ஐயாலாம் பேச ஆரம்பிச்சாருன்னு வைங்க. தலைப்பு நான். ஆனா நிறைய நல்ல விஷயங்கள் சொல்றாரு தான். பட் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். என்ன பண்றது, இந்த சோசியல் மீடியா என்ற ஒன்று நம்மளோட பொறுமையான தின்னு டக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. இந்த காலத்துல போய் வயலும் வாழ்வும்னு வாசிச்சிட்டு இருந்தா எப்படி சார் பிடிக்கும் மக்களுக்கு? பாவம் சார் நீங்க. சரி, இன்று சண்டே யார் எவிக்ட் ஆக போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. ஐ திங்க் இவ்வளவு பேசுறதுனால நம்ம பிரவீன் காந்தி அவர்கள் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் யாரு போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.